நல்ல ஒரு ஹெல்த்தியான மைசூர் பாக்கு. வாங்க டேஸ்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத, கரெக்டான மெஷர்மெண்ட்டும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் இருக்குது. வேணுன்றத வெப்சைட், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க இப்போ சுவையான வெல்லம் வச்சுட்டு நல்ல அருமையான மைசூர் பாக்கு டேஸ்ட்டாக ஈஸியாக வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 ஸ்பூன், அதாவது கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம மைசூர் பாக்கு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு நல்லா இப்படி அழுத்தி எடுத்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கங்க. அதே டம்ளரில் 1.25 டம்ளர் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 கப் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துருக்கோம். இது 200 ml அளவுக்கு இருக்குது. இது 175 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். பாருங்கள், 1.25 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். இது இதில் போட்டுடலாம். இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு, இதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். இது எதுக்காக நம்ம ஜலிக்கிறோம் அப்படின்னா, இது கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு சில நேரம் இதில் தூசியும் நிறைய வரும். அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். பாருங்க, இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 1 டம்ளர் அளவுக்கு நெய், அதாவது 200 ml அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 170 ml அளவுக்கு நமக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்திருக்கோம். பாருங்கள், இது ஸ்லோ ஃப்ளேமில் காயட்டும். இது பாருங்கள், நல்லா வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதில் கடலை மாவை போட்டுக்கலாம். இது வெதுன்னு இருக்க நெய் தான், நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம். இதை இதில் ஊற்றிடலாம். இதில் பாதி அளவுக்கு இதை ஊற்றிடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க வெல்லம் ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு வடியில் வச்சு வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கெட்டி பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, பக்கத்து ஸ்டவ்வில் எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. கம்பி பாகு வரல, 1 நிமிஷம் மட்டும் கிளறட்டும். இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்க, இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கம்பி பாகு கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பாகு வந்துருச்சு. பாருங்கள், இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கலந்து வச்சுருக்க மாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே நம்ம கிளறிட்டு இருக்கும் போது அப்படியே பூத்து வரும். அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்,
உங்களுக்கு அப்படியே நார்மலாக வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணலாம், நெய் எண்ணெய் எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எல்லாமே சுருண்டு வந்து பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிட்டிகை மட்டும், இந்த அளவுக்கு மட்டும் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக வரும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக நெய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணலாம், இதை அப்படியே நல்லா மேலே அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு இதில் வந்து நெய் தடவிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். பாருங்கள், இன்னுமே வந்து சூடாக தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் லேசாக சூடு இருக்குது. அப்புறம் மறுபடியும் 20 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம். இப்போ லேசாக இன்னொரு வாட்டி இதை நல்லா கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து எடுக்கும் போது லேசாக பிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, அது ஒன்று மட்டும் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஒவ்வொன்றா தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2வது எடுத்துருக்கோம். எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், ஒரு ஸ்வீட் எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுற பாருங்கள். அப்படியே வாயில் போட்ட உடனே கரையும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதில் வெல்லத்தில் தான் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி ஒரு மைசூர் பாக்கை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் இதே மாதிரி மைசூர் பாக்கு தான் வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. நீங்களுமே இதை தான் செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.